அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஹெச்விஆரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்கூலில் வந்து லாகின் பண்ணணும் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி மொத்தம் வந்து 61 கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 61 கேள்விகளுக்கு வந்து எவ்வாறு வந்து தமிழில் வந்து நம்ம கேள்விகளை படித்து விடை அறிந்து அதற்கான நம்ம பள்ளிக்கு தேவையான கேள்விகளை எவ்வாறு பூர்த்தி செய்யலாம், அதோடு புகைப்படங்களை எவ்வாறு அப்லோடு செஞ்சு ஃபைனல் சப்மிட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லாஸ்ட் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே லாகின் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா 1-2 செகண்ட்ஸ் நமக்கு வந்து லாகின் பேஜுக்கு வந்துடும். அதில் உங்களுடைய பள்ளியோட டைஸ் நம்பரும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்ச பாஸ்வேர்டும் கீழே வந்து தவறு இல்லாமல் உங்கள் கேப்சா கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்து க்ரீன் கலரில் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 1-2 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லாகின் பேஜ் வந்து நமக்கு வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து 61 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு கம்ப்ளீட் அப்படின்னு எனக்கு க்ரீன் கலரில் காட்டுது. நீங்களும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் காட்டும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்லோடு தி இமேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 14 இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேள்விகளை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து அப்லோட் பண்ணணும் புகைப்படங்களில் அந்த கேள்விகளுக்கு ஏற்ப. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டிங் வைஸாக கொடுத்துருப்பாங்க. வாட்டர், ஹேண்ட் வாஷ் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க, அந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா 1-2 செகண்ட்ஸில் நமக்கு வந்து அதில் இருக்கிற கேள்விகள் வந்து நமக்கு வந்து திரையில் வந்து நமக்கு தோன்றும். சரிங்களா? இதை வந்து நம்ம தமிழில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌசரில் லாகின் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன் மாதிரி டாட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயே வந்து அந்த கேள்விகள் எல்லாமே வந்து ஷோவாகும். ஒவ்வொரு கேள்வி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் அந்த புக்கு காட்டியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து டிரான்ஸ்லேட் நான் கொடுத்தனே இதே கேள்வி வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து நமக்கு வந்து காட்டும். சரிங்களா? இந்த வழிமுறை மேற்கொண்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு கேள்வியாக வந்து படித்து தெரிந்து உங்கள் பள்ளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்த நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் இதிலேயே வந்து 61 கேள்விகள் டாபிக் வைஸாக வந்து உங்களுக்கு அவங்களே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. அந்த கேள்விகள் உங்கள் பள்ளிக்கு பொருத்தமான அளவு இருக்குதான்னு பார்த்துட்டு அதில் சரியான விடையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளவும். சரிங்களா? இந்த கேள்வியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு புகைப்படங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து புகைப்படங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 எம்பிக்குள்ளே தான் இருக்கணும். ஜேபிசி ஃபார்மேட் அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளியுடைய என்னென்ன இதில் வந்து ஹெட்டிங் வைஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 14 தலைப்புகள் வந்து புகைப்படங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேள்வி நீங்கள் படித்து அதுக்கு தகுந்த புகைப்படங்களை வந்து நீங்கள் உங்கள் கேமரா ஃபோனில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அந்த புகைப்படங்களை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கான புகைப்படத்தை அப்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த புகைப்படம் அதில் வந்துடுச்சு. இது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புகைப்படங்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணி முடிக்கணும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஃபைனல் ரிவ்யூன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைனல் ரிவ்யூ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு டைம் வந்து ஃபுல்லாகவே வந்து ரிவ்யூ வந்து பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? இப்போ வந்து அந்த ஃபைனல் ரிவ்யூ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக அந்த மொத்த 61 கேள்விகளும் அதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. நம்ம சரியான ஆன்சர் தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கோமான்னு உடனே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கீழே கடைசியாக எண்டில் வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனல் சப்மிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இது மாதிரி வந்து எஸ்ஹெச்விஆர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.